பாராளுமன்ற தேர்தலிலும் பொது கட்டமைப்பின் ஊடாக களமிறங்க போகின்றோம் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே தற்பொழுது நாட்டில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப போகின்றோமா என்கின்ற கேள்வி எழுக்கின்றது. இதனை தாண்டி ஏற்கனவே சொன்னோம், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஊடாக பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதன் பின்னணியில் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது எதிர்கால அரசியலை மையப்படுத்தியே இதனை நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் என்று கூறியிருந்தோம். அதனை இன்றைய தினமே உறுதிப்படுத்தி இருக்கின்றார் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள். இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற பெயரில் எந்தவித பொது அமைப்புகளையும் சேர்ந்திராத பலர் ஒன்றிணைந்து அரியநேத்திரனை பொது வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள். ஆரம்பத்தில் அது தொடர்பாக மக்கள் பெரிதாக பேசவில்லை, அது தொடர்பாக கவனத்தில் எடுக்கவில்லை. ஆனால் பிறகு சுமந்திரன் அவர்கள் அதற்கு எதிராக கருத்து கூறிய போது அவர் தொடர்பில் கவனம் பெற்றது. எனவே சுமந்திரன் மீது இருக்கின்ற அதிருப்தி, அதனை தாண்டி தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பெரும் ஏக்கத்துடன் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தார்கள். உண்மையிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற இந்த உருவாக்கத்தின் பின்னணியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சித்தார்த்தன் உள்ளிட்டவர்கள் இருந்தார்கள். அதனை தாண்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களும் இதிலே பின்னணியில் இருந்தார்கள். அவர்களது ஒரே கனவு எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தான். அதற்காகத்தான் ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல் அதனை மாற்றி அதனூடாக நாங்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பது இதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே இது ஏற்கனவே நாங்கள் செய்தியினை வெளியிட்டிருந்தோம். அப்படி இருந்தும் ஏன் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அரியநேத்திரனுக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு விடயம்தான், தேசியம் என்கின்ற விடயம் அழிந்து போகக்கூடாது. அதை தவிர இவர்கள் சொன்ன காரணத்திற்காகவெல்லாம் யாருமே வாக்களிக்கவில்லை. அதாவது சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல போகின்றோம் என்று. இறுதி யுத்தத்திலே 1 லட்சம் வரை தமிழர்கள் இறந்ததாக இவர்கள் தான் கூறுகின்றார்கள். அப்படி 1 லட்சம் பேர் இறந்தே சர்வதேசம் திரும்பி பார்க்கவில்லை. இங்கு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியா சர்வதேசம் திரும்பி பார்க்க போகின்றது என்கின்ற கேள்வி அல்லது அது தொடர்பான அறிவு இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இல்லாமல் இல்லை. அவற்றை கடந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கொள்கை தோற்று போனால் நாளை சுமந்திரன் போன்றவர்கள் தேசிய கட்சியுடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். தமிழ் தேசியம் என்கின்ற விடயம் உடைந்து போய்விடும். எனவே அந்த விடயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை மக்கள் செல்வாக்கில்லாத அரியநேத்திரனை களமிறக்கிய போதும் அனைவருமே ஆதரவு அளித்தோம். ஆனால் அதனூடாக பல கோடி பணத்தினை இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லுகின்றவர்களும் அதேவேளை அரசியல்வாதிகளும் பெற்றிருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, பொது வேட்பாளராக அரியநேத்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஒரு சிலர் தான் அதனை முன்னெடுத்து சென்றார்கள். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவ்வப்போது சில மேடைகளில் தலையை காட்டிவிட்டு தங்கள் கட்சியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை ரணிலுடன் அனுப்பிவிட்டு மறுபுறம் சஜித்துடன் பேசிவிட்டு இவ்வாறு 2 பேருடனும் ரகசிய உறவுகளை வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக பல சலுகைகளை பெற்றுக் கொண்டு ஒரு பெரும் தேசத்தை போட்டு தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்திருந்தார்கள். இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு விளங்காமல் இல்லை. இதற்கெல்லாம் சரியான பாடம் புகட்டும் தருணம் வெகு தொலைவில் இல்லை. அதாவது வெகு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கின்றது. செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் மீண்டும் இதிலே போட்டியிட போவதாக அறிவிக்கிறார்கள். மீண்டும் தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றார்களா என்கின்ற கேள்வி இதிலே எழுந்திருக்கிறது. அதை தாண்டி இந்த கட்டமைப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை. காரணம், தமிழரசு கட்சியும் தற்பொழுது நீதிமன்ற வழக்குகளிலே சிக்கி இருக்கிறது. தமிழரசு கட்சியில் இனி புதியவர்கள் சென்று போட்டியிட முடியுமா அல்லது அந்த கட்சியில் யாராவது போட்டியிட முடியுமா என்கின்ற சந்தேகமே இருக்கின்றது. ஆனால் இந்த பொது கட்டமைப்பு எனப்படுகின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் புதிய இளையவர்கள் படித்தவர்களை வேட்பாளராக நிற்க வைத்து அவர்களை நாங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் எங்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. அதை தாண்டி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் படித்தவர்களும் சமூக அக்கறை கொண்டவர்களும் தான் இருக்க போகின்றார்கள். அவர்களுடன் பேசுவதற்கோ அல்லது அவர்களுடன் வாதிடுவதற்கோ இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எதுவுமே செய்ய இயலாது. அதை தாண்டி இவ்வளவு காலமும் அபிவிருத்தி அரசியல் என்று ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்களுக்கு இனி அந்த அபிவிருத்தி அரசியல் என்கின்ற ஒரு விடயமே இல்லாமல் போய்விடும். தேசிய மக்கள் சக்தி சார்பாக யார் வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்று செல்லுகின்றார்களோ அவர்கள் தான் இனி அமைச்சராக போகிறார்கள். அவர்கள் தான் அபிவிருத்தி அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே அபிவிருத்தி அரசியலை விரும்புகின்ற மக்கள் அவர்களுக்கு வாக்களிங்கள். ஆனால் அதிலும் புதியவர்களுக்கு படித்தவர்களுக்கு வாக்களிங்கள். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்புங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.